சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லேன். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், டெக்னாலஜி தெரியும், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேணாலும் ரெடி. இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன். உனக்கு டெக்னாலஜி தெரியும், உனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணக்காரன் ஆகணும்னா பேசாமல் நீ ஏன் ஒரு கேமிங் கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடாது? கேமிங்னோட நீ GTA அந்த மாதிரி பெரிய கேமிங்க்கெலாம் போகாத. நான் சொல்கிற கேமு ரம்மி, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர் ஏமாறதுக்குன்னே பிறந்திருக்கானுங்க. இந்த ஆப்பை நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம ஊரில் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கையில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஏதாச்சும் ஒன்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு 4-5 ஆக்டர்ஸை வச்சு ஆட் போடுறோம் அப்படின்னா எல்லாருமே இந்த ஆன்லைன் ஆப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச 5, 10, 20, 100ன்னு கொண்டு வந்து போடுவாங்க. வின் பண்ற எல்லாருக்குமே நம்ம காசு கொடுத்தா நம்ம எப்படி லாபம் பார்க்கறது? எல்லாருக்கும் தூக்கி கொடுத்தா நம்ம பணக்காரன் ஆக முடியாது தம்பி. பட் நம்ம அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறோம். இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அவன் ஒரு 10 ரூபாய் போட்டானா அவனுக்கு ஒரு 8 ரூபாய் கொடுத்தோன்னா அவனுக்கு நம்பிக்கையும் ஆசையும் தூண்டி விட்டுருவோம். தேர்ட் கேம்ல அவன் தோக்காத மாதிரி அவன் ஒரு பெரிய பிளேயர்ன்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு நினைப்பை கிரியேட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அப்பதான் அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணாம அவன் விளையாடுவான். எப்போ அவன் நிறைய பெட்டிங் இன்வெஸ்ட் பண்றானோ அப்போ ஆப்போனன்ட் பிளேயரை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ரிமோட் பாட்டை இருக்கிறோம். பாட்டு அவனை விட ப்ரொஃபஷனலா அந்த கேம் ஆடி வின் பண்ணிடும். ஸோ அவனோட மொத்த காசும் அப்போ நம்ம கிட்ட வந்துடும். எனக்கு டவுட்டா இருக்கு, மக்கள் நம்பி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுவாங்களா? ஒரு 1000 பேர் விளையாடுறாங்கன்னா அதுல ஒருத்தன் வின் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த நான் டெய்லி ப்ரொமோட் பண்ணி ஆடா போட்டு எல்லாரையும் அந்த ஆசையை தூண்டி விடணும். ஸோ அந்த மாதிரி 1 லட்சத்துல ஒரு ஆளு, 10,000த்துல ஒரு ஆளு, கோடியில ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு காசை கொடுத்தோம். நமக்கும் விழுந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 10 ரூபாவோ 1 ரூபாய் போட்டாலும், 1 கோடி பேர் 1 ரூபாய் போட்டாலும் 1 கோடி ரூபாய் எனக்கு சும்மா வரும். ஆட் ஆப் யூஸ் பண்ணி காசை இழந்துராதீங்கன்னு டிவிலேயே ஆட் போட்டாலும் 4 இன்ஃப்ளூயன்சர் சொன்னா இவனுக்கு நம்பி உடனே சைன் அப் பண்ணிடுவானுங்க. ஸோ அதை பத்தி நீ கவலைப்படாத. நிஜமாவா சொல்ற? ஒருவேளை அவங்ககிட்ட காசே இல்லைனாலும் கடன் வாங்கி விளையாடுவான். நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேணாம். இவனுங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து காசை விடுவானுங்க. இன்னைக்கு வரைக்கும் 40 மில்லியன் ஏமாந்துருக்கானுங்க. அப்புறம் ஏமாறாம இருக்க போறானுங்க. இந்த பிசினஸை நம்ம பண்றோம், 40 80 ஆக்குறோம்.